எல்லா புகழும் இறைவனுக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு எப்படியும் ஒரு 2, 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் பார்த்திபனுடைய பார்த்திபனுடைய படங்கள் பொதுவாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ரேம் ஒரு ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனக்கடல்கள் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திபனுடைய பல தோல்வி அடைந்த படங்கள்லாம் கூட பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா தோல்வி அடைந்த படங்கள்ல. ஏன்னா அந்த அந்த படங்களுக்காக அவர் போட்ட எஃபோர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த படம் அந்த படத்தை விட அந்த திரைக்கதையை விட அல்டிமேட்டாக இருக்கும் அந்த எஃபர்ட். உதாரணம் சொன்னால் ஒரு ஷாட் விட்டு அடுத்த ஷாட்டுக்கு மாறுறது, அந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த காட்சியில் அந்த காட்சிக்கு தாவும்போது குறிப்பாக சமீப காலங்களில் நான் கவனித்த ஒரு விஷயம் பார்த்திபனை கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை ஜாலம். அது வந்து அவருடைய ஆரம்ப படங்களெல்லாம் அந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் கிடையாது. கோடிட்ட இடங்களை நிரப்புக, பார்வதி நாயர், நம்ம அவருடைய குருநாதர் பாக்யராஜோடைய சன், அல்டிமேட்டாக அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று டான்ஸ் போட்டுப்பாப்பில். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் சரியாக அமையலை. வாய்ப்புகள் மட்டும் சரியாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி டான்ஸில் வந்துட்டு கோடிட்டு காட்டக்கூடிய ஆட்களில் நிச்சயமாக ஒரு 5 பேரில் அவர் ஒருத்தராக இருப்பார். எப்படி பார்த்தாலும் நீங்கள் பிரசாந்த், அதுக்கப்புறம் விஜய், அதுக்கப்புறம் பிரபுதேவா, இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தனு நிச்சயமாக இருப்பார். அவருடைய அந்த சக்கரக்கட்டி பாட்டிலே டாக்ஸி பாட்டிலே பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டி ராஜேந்தர் அந்த பாட்டை பாடியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அல்டிமேட்டான டான்ஸு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, சாமினாலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு டான்ஸ் பண்ணியிருப்பா அப்படி சாந்தனு. பட் ரொம்ப திறமையான பிள்ளை, ரொம்ப திறமையான குடும்பத்தில் பிறந்த பிள்ளை. பாக்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே நமக்கே நிறைய குற்றம் குறைகள்லாம் இருக்குது. பட் திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் திரைக்கதைக்கு பின்னாடி வந்து சில டீம் வேலை பார்த்தாங்க. அதனால் எனக்கு அவர் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் அந்த விஷயத்தில் எனக்கு பாக்யராஜ் மேலே கிடையாது. ஏன்னா பாக்யராஜில் ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான ஒரு ஆட்கள். குறிப்பாக ஜிஎம் குமார், ஆர்பி விஸ்வம், லிவிங்ஸ்டன், ஆர் பாண்டியராஜன் தான் எப்படி இருந்தாலும் ஒரு நான் தெரியல. அதேமாதிரி பார்த்திபன், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கதை விஷயங்களில் வந்துட்டு பாக்யராஜுக்காக வேலை பார்த்தவங்க. ஸோ பாக்யராஜ் மட்டுமே அந்த பட்டத்துக்கு உரியவர் கிடையாது, திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற பட்டம். ஸோ அதனால் எனக்கு அவர் மேலே கொஞ்சம் சில பல குறைகள் இருக்குது. அதை தவிர்த்து சாந்தன் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே மிரண்டுட்டேன். நான் நேற்று தான் அந்த படத்தை பார்த்தேன். உண்மையிலே ஒரு அல்டிமேட்டான மூவி. அந்த மாதிரி படத்தெல்லாம் ஏன்பா ஃப்ளாப் பண்ணுறீங்க? ஒரு கலைஞன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மெனக்கடல்கள் அந்த படத்தில், அருமையான மெனக்கடல்கள் நிறைய. அந்த ஷாட்டு, அந்த டிரான்சிஷன், ஒரு ஷாட் விட்டு அடுத்த ஷாட் மாறும்போது அந்த ஒளிப்பதிவாளர்லாம் பாராட்டணும். உண்மையிலே வேறு லெவலில் படம் பண்ணியிருப்பார். நல்ல ஒரு திரைக்கதை, ரொம்ப அழகாக வந்துட்டு ஸ்மூத்தாக. என்னடா பார்த்திபன் இப்படி பண்ணுறாரு, இவர் ஏன் இதுக்கு பின்னாடி ஏன் வழியே கொண்டு வந்து சாந்தனை உள்ளே நுழைக்கிறாரு? ஒருவேளை இவர் ஹேண்டிகேப்டாக இருக்கிறதுனால தன்னோட மனைவி சேஃபாக எங்கேயாவது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயாவது தள்ளி விட்டு சேஃப் பண்ண பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நீங்கள்லாம் படம் பார்த்தவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு தெரியல. பட் படம் ஒரு முறை பாருங்கள். நிச்சயமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்திபனுடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பல படங்கள், நான் உதாரணத்துக்கு சொன்னோம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தோல்வி அடைஞ்ச படங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. குடைக்குள் மழை, சுகமான சுமைகள், புள்ளக்குட்டிக்காரன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே அது ஒரு மாதிரியான படம். உள்ளே வெளியே, சரிகம பதினியெல்லாம் வந்து எக்மோரில் நான் நேரடியாக அவருடைய ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அவரோட ஷூட்டிங்கை நான் நேரடியாக வேடிக்கை பார்த்தேன். எக்மோர் அந்த ஏதோ ஒரு இந்த செத்த காலேஜ் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மெமோரியல் காலேஜ் மாதிரியான பேக்ட்ராப்புக்காக அதை ஒரு பாட்டு ஒன்று பண்ணாங்க. ஹே கலா கலா அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 நாள் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு வேலை விஷயமாக நான் எக்மோர் போயிருந்தேன். அப்போ அந்த அவங்க அங்கே பேக் பண்ணிட்டு போகிற வரைக்குமே நான் கூட இருந்தேன். அந்த மாதிரி அவரை நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அவருடைய குடைக்குள் மழை என்னுடைய ஃபேவரட் மூவி, லைஃப் லாங் ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லுவான். அவருடைய குடைக்குள் மழை அப்படி ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பார், காயப்படுத்திருப்பார். அதில் கார்த்திக் ராஜா ஒரு சாங் ஒன்று போட்டு கொடுத்துருப்பார், எங்கே போய் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன். அந்த பாட்டு இன்னியுமே என்னோடய பிளேலிஸ்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு அல்டிமேட்டான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். அவருடைய இந்த குடைக்குள் மழை வந்து இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக, இந்த படத்தை பற்றி சொன்னோம்னா படம் வந்து அல்டிமேட்டான கிளைமேக்ஸ் பண்ணியிருப்பார். நடுவில் தம்பி ராமையா வச்சு நிறைய வார்த்தை ஜாலங்கள் நிறைய பண்ணியிருப்பார். அவர் வந்துட்டு ஏன் காரி துப்பிட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அவள் தான் நல்ல வீட்டு காரி அப்படிம்பார்.
இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்து வேறு லெவல். இன்னொரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா சடன்லி டெத் ஆகிடுச்சு எங்கள் ஓனர் வீட்டில் அப்படிம்பாரு. என்னடா சடன்லி டெத் அப்படிங்கிறாரு அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது சடன் டெத்துன்னு ஒரு ஹாலிவுட் மூவி. அவர் பேர் கூட 90s நல்லா ஃபங்க்லாம் வச்சுட்டு ஜீனில் இருப்பார், நல்ல நடிகர். அவர் பேர் மனசில் நிற்க வரல. அவர் வந்து நடித்த படம் சடன் டெத்து. ஸோ அதை மென்ஷன் பண்ணி அவர் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திபன்ட்ட சமீப காலமாக நிறைய இருக்குது. அது நல்லாவும் ரசிக்கும்படியாகவும் இருக்குது. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இடங்கள நிறைய இடங்கள் அந்த வார்த்தை ஜாலத்தை ரசிப்பீங்க. பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ஒரு முறை பாருங்கள். நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல படம், ஒரு போர் அடிக்காமல் ஒரு 3 கதாபாத்திரம் தான். அப்பப்போ தம்பிராமையா வராரு, பார்வதி நாயர், அதுக்கப்புறம் நம்ம பார்த்திபன், சாந்தனு. இவங்கள தவிர்த்து அதிக கதாபாத்திரங்கள் படத்தில் கிடையாது. தம்பிராமையா எப்போ வராரு. பட் நல்ல ஸ்மூத்தாக அவங்கள கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து படத்தை முடிச்சிருப்பார். நீங்கள் பார்க்காத உங்கள் விருப்பம். நான் ரசித்தேன், அதனால் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.